ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்ம சொல்ல இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில தவறுகளை யாருமே பண்ணாதீங்க. சமீபத்தில் கூட, அதாவது சவுதி அரேபியாவில் உள்ள ரியாத்தில் இருந்து குவைத் வழியாக வந்த பயணி ஒருவர் தங்கம் கடத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அவரிடமிருந்து பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கம் மீட்கப்பட்டுள்ளது. அதாவது சவுதி அரேபியாவிலிருந்து வந்த நபர் டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. ஸோ இந்த சம்பவம் சமீபத்தில் தான் நடந்திருக்குது. ஸோ அவர் பார்த்திங்கன்னா இப்போ உள்ளாடைக்குள்ளே தங்கத்தை மறைத்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவல். அதாவது மஞ்சள் வடிவ உலோக பேஸ்ட் வடிவ தங்கம் அவருடைய உள்ளாடைகளிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது. நூதன முறையில் தங்கத்தை கடத்தி வந்த அந்த நபரை அதிகாரிகள் கைது செய்திருக்கின்றனர் அப்படின்ற ஒரு தகவல். அடுத்ததாக சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் என்னென்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சவுதி அரேபியாவில் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் நம்ம கால் பண்ணணும்னா, வீட்டுக்கு கால் பண்ணணும்னா விபிஎன் கனெக்ட் பண்ணால் தான் அதன் மூலமாக நம்ம வாட்ஸ்அப்பில் ஆடியோ காலோ வீடியோ காலோ பேச முடிஞ்சது. அதனாலேயே நிறைய பேர் விபிஎனை பயன்படுத்துறது சவுதி அரேபியாவில் இல்லீகல் அப்படின்ற காரணத்தினால நிறைய பேர் வாட்ஸ்அப் மூலமாக வீட்டுக்கு கால் பண்ணுறதை தவிர்த்து வந்தனர். அதன் மூலமாக வேறு ஆப் மூலமாக தான் கால் செய்து வந்தனர். அதே இப்போ பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்களுக்கு விபிஎன் இல்லாமையே, விபிஎன் பயன்படுத்தாமையே வாட்ஸ்அப் கால் ஒர்க் ஆகுது. வீடியோ காலும் பேச முடியுது, ஆடியோ காலும் பேச முடியுது. ஸோ உங்களுக்கு வீடியோ கால், ஆடியோ கால்லாம் வாட்ஸ்அப் மூலமாக ஊரில் உள்ள நண்பர்களுக்கோ உங்களுடைய குடும்பத்தினருக்கு பேச முடிகிறதா, வாட்ஸ்அப் கால் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆடியோ கால் செய்துட்டு அதன் மூலமாக வீடியோ காலுக்கு கனெக்ட் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த வாட்ஸ்அப்பை அப்டேட் செய்து பாருங்கள். மொபைலை சுவிட்ச் ஆஃப் செய்து திரும்ப ஆன் செய்து பாருங்கள். ஸோ வாட்ஸ்அப் கால் உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி இப்போ சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் நண்பர்கள் உங்களுடைய பாஸ்போர்ட்டுடைய வேலிடிட்டி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டும். 6 மாதம் இருக்கும் பொழுதே அந்த பாஸ்போர்ட்டை ரினியூவல் செய்ய தொடங்கிக்கோங்க.